இப்போ உங்களோட ஃபேமிலிலாம் எப்படி சார் உங்கள ரிசீவ் பண்ணிப்பாங்க? இப்போ நெறைய டிரெக்டர்ஸ் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பொயட்டிக்கா இருக்கும் அவங்களுடைய அப்ரோச் டுவர்ட்ஸ் த ஃபேமிலி. அவங்க மனைவி கிட்ட அவங்க அன்ப வெளிப்படுத்துறதா இருக்கட்டும். நெறைய விஷயங்கள் அந்த மாரி சொல்லுவாங்க. நீங்க வந்து ஒய்ஃப இம்ப்ரெஸ் பண்றதுக்கு பாட்டுலாம் பாடி அந்த மாரி தான் பண்ணுவீங்களா? என்ன நாங்கள் இப்போ இருக்கிற நிலைமையில நிறைய படங்கள் பண்ணுறதுனால ரொம்ப வருஷமாக ஆக்சுவலி 2017லேருந்து எல்லா வருஷமும் எனக்கு தெரிஞ்சு அதிக படங்கள் பண்ணது நான் தான். அதாவது ஸோ டைம் சுத்தமாக இல்லை. அவங்களுக்கு இப்போ ஒரு மணி நேரம் டைம் கொடுக்குறதே அவங்களுக்கு வந்து வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ஒரு இது. எனக்கு புரியுங்க. பட் என்னென்னா இப்போ இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்றுமே இல்லாத இருக்கிற ஒரு டைமிங் இருக்குது. எப்போ கிடைக்குதோ ஒன்று சொல்லுவாங்களே, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். அது இப்போ நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம். இப்போ வரும்போது நீங்கள் இப்போ பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எப்போ பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இது. பட் அவங்க சைடில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இவன் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்றாங்க வீட்டுக்கு. சில டைம் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல பையன் என்ன படிக்கிறான்னு சொல்லுங்கள், டக்குன்னு யாராவது சொல்லும்போது டப்புன்னு மாற்றி சொல்கிறேன். சில டைம் ஒன்று அப்பா சொல்கிறோம், இல்லை ஒன்று கீழே சொல்லுவேன். அதுக்கப்புறம் அதை சமாளிப்பேன். எனக்கு தெரியும், நான் ஃபியூச்சராக சமாளிக்க வேண்டியதான்.